எங்க ஒரு குட்டி பொண்ணோட அப்பா அம்மாவும் காட்டு வேலைக்கு போறாங்க. இதனால அவங்க தம்பி பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால அவங்க அக்காவையும் ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதனால அந்த பொண்ணுமே அந்த பையன் கூட இருக்கிறதுனால இப்ப மறுநாள் என்னதான் டெஸ்ட் வச்சாலுமே சரி, இல்ல எக்ஸாம்ஸ் எதனா வச்சாலுமே சரி, இந்த பொண்ணால எழுதவும் முடியல. அதே சமயம் இந்த பொண்ணுக்கு மார்க்கும் கம்மியா எடுத்து எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படவும் செய்யறா. இப்ப ஒரு நாள் இந்த பொண்ணோட பக்கத்து வீட்டு பாட்டியுமே ஒரு கல்யாண பத்திரிக்கை எடுத்துன்னு வந்து இந்த கல்யாணம் எங்கன்னு சொல்லி படிக்க சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மாக்கு எங்களுக்கு படிக்கவே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பாவோ என் பொண்ணு 6ஆம் கிளாஸ் படிக்கிறா, அவ படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணுமே அந்த கல்யாண பத்திரிக்கை எழுத்து கூட்டி கூட்டி படிக்கிறத பாக்குற அந்த பாட்டியுமே என்ன 6ஆம் கிளாஸ் படிக்கிறான்னு சொல்றீங்க, ஆனா சுத்தமா படிக்கவே மாட்டாடின்னு சொல்றாரு. இப்ப அந்த வழியா போன ஒரு பெரியவருமே அந்த கல்யாண பத்திரிக்கை வாங்கி படிச்சு காட்டுறாரு. இதை பாக்குற அந்த பாட்டியுமே உன் பொண்ணு 6ஆம் கிளாஸ் படிக்கிறா, ஆனா இதை எழுத்து கூட்டி படிக்கிறா, சுத்தமா படிக்க கூட தெரியல, என்னதான் படிக்க வைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப இதனால இவங்களுமே இதுக்கப்புறம் இந்த பொண்ணு காட்டு வேலைக்கு கூட்டி இல்லாம இவளுக்கு படிக்கவே வரலையேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்ப மறுநாள் ஸ்கூல்ல ஒரு சார் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் அந்த ஸ்கூலோட பிரின்சிபலுமே வந்து எல்லாருமே எழுந்து படிக்க சொல்றாரு. ஆனா அதுல ஒரு சிலர் ஒழுங்காவே படிக்க மாட்டாங்க. இப்ப இந்த பொண்ணுமே எழுந்து படிக்க சொல்றாரு. இந்த பொண்ணு எழுத்து கூட்டி கூட்டி படிக்கிறத பாக்குற இவருமே உன் பேராச்சும் எழுத்து தெரியுமா, வந்து போர்டுல உன் பேர் எழுதுன்னு சொல்றாரு. இந்த பொண்ணுமே பேரு தப்பு தப்பா எழுத இதை பாக்குற அந்த பிரின்சிபலுமே பயங்கரமா திட்டிறாரு. உனக்கு படிக்க வரல அப்படின்னா இதுக்கப்புறம் ஸ்கூல் பக்கமே வராதுன்னு சொல்லி இந்த பொண்ணு திட்டி வாங்குறத பாக்குற அந்த டீச்சருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப மறுநாள் இந்த பொண்ணு ஸ்கூலுக்குமே போயிருக்க மாட்டா. அவங்க அப்பா அம்மா கூட காட்டு வேலையே வேலை செஞ்சுட்டு இருப்பா. இப்ப அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணுக்கு படிக்க வரல, அதனால நம்ம கூடவே வச்சுக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த நேரம் அந்த ஸ்கூலோட டீச்சருமே வந்துட்டு இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு படிக்கிற திறமை இருக்குது, அவளுக்கு எப்படி சொல்லி தரணும் அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் அதை பண்றேன், அவளுக்கு கண்டிப்பா படிப்புன்றது வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்க அப்பா அம்மாவுமே இதுக்கப்புறம் நாங்க அவளை வேலைக்கு கூப்பிட மாட்டோம், நீங்களே எப்படியாச்சும் அவளை படிக்க வைங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணுமே இந்த டீச்சர் ரொம்பவே பிடிக்கும்ன்றதுனால இப்ப அந்த டீச்சர் கூடவும் போயிட்டு படிக்கவும் செய்யறா. இப்ப அந்த டீச்சருமே அவளுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து பொறுமையா சொல்லி தராங்க. அந்த டீச்சர் அவளுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவங்க கூட நிறைய விஷயங்களையும் கத்துக்க ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு நாள் இந்த குட்டி பொண்ணோட ஸ்கூல்ல ஒரு கட்டுரை காம்படிஷன் நடக்குது. இதுல இந்த பொண்ணுமே பார்ட்டிசிபேட் பண்றா. இதை பாக்குற அந்த பிரின்சிபலுமே உனக்கு எழுத படிக்கவே தெரியாது, நீ எதுக்காக இந்த கட்டுரை காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த நேரம் அந்த டீச்சருமே வந்து இதுக்கப்புறம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, கண்டிப்பா எழுதுவா, நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கட்டுரை காம்படிஷனுமே முடிஞ்சிருச்சு. எல்லாருமே அவங்க கட்டுரையை வாசிச்சு காட்டணும். அப்படிதான் இந்த குட்டி பொண்ணுமே வாசிக்க ஆரம்பிக்கிறா. இதை பாக்குற அந்த பிரின்சிபலுக்குமே பயங்கர ஷாக்கு. இப்ப இவ வாசிச்சது மட்டும் இல்லாம இவளோட கட்டுரை தான் ஃபர்ஸ்ட் பிரைஸே வாங்கியிருக்கா. அந்த பிரின்சிபல் கையாலேயே இவளும் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸை வாங்குறா. எந்த பிரின்சிபல் படிக்கவே லாய்க்கு இல்ல அப்படின்னு சொன்னாலும் அதே பிரின்சிபல் கையால இவ அந்த பதக்கத்தை வாங்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறா. உங்க யாருக்காச்சும் இப்படிப்பட்ட டீச்சர் கிடைச்சிருக்காங்களா, இல்ல கிடைச்சிருந்தா நான் இப்படி படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஏங்குறீங்களா, இல்ல உங்களுக்கு யாராச்சும் பிடிச்ச டீச்சர் இருக்காங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.